பிசாசின் கட்டுகள், பிரச்சனைகள், இந்த பிரச்சனையின் மத்தியில் விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். ஒரு அழகான பெண், ஆனால் அலங்கோலமாக இருக்கு. அழகான பெண் அலங்கோலமாக இருந்தால் ஒரு பெண்ணை பார்த்தாலே அது வசதியான பெண், அந்த பெண்ணுடைய ஹைட்டு, வெயிட்டு, சைஸு அதை பார்த்தாலே இது வசதியான வீட்டு பெண்ணுன்னு புரிஞ்சுக்கலாம். அந்த பெண்ணுக்கு மட்டும் அப்படி ஒரு பெண்மை உண்டு. ஒரு அழகான பெண், ஆனால் அலங்கோலமாக இருக்கு. ஒரு குப்பை தொட்டி பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடுறது, அதை டச் பண்ண பல வாலிபர்கள் மூவ் பண்ணுறாங்க. அந்த பெண் விட மாட்டுது. தனக்கு கிடைக்கிற கல் கட்டையை எடுத்து அவங்களெல்லாம் அடித்து விரட்டுது. ஓடு, நிற்காத, அடித்து விரட்டுது. நான் யார் தெரியுமாங்குது. நான் இப்படி ஆளாக்கும், நான் ஒரு ஐஏஎஸ் பொண்ணு, ஒரு ஐபிஎஸ் பொண்ணு. ஒரு ஐஏஎஸ் பொண்ணு, நான் ஐஏஎஸ்னா ஐபிஎஸ் கலெக்டர் பொண்ணு. கலெக்டர் ஃபஸ்ட்டு கலெக்டர், ஃபஸ்ட்டு பிஏ டு கலெக்டர், அடுத்து கலெக்டர், கலெக்டருக்கு அப்புறம் டைரக்டர், டைரக்டருக்கு அப்புறம் சிஎம்க்கு அடுத்த போஸ்டிங். இப்போ எலெக்ஷன் வந்தோன்னா அவங்க தான் ஆளினார். ஆட்சி மன்றம் வராது, அந்த அரசியல் கட்சிக்கு வராது. அந்த ஃபைனல் பண்ணுறது கவர்மெண்ட் கெசட்டட். அப்படிப்பட்ட ரேங்க் போயிடுவாங்க, ஹையே போஸ்ட். அப்படி ஒரு பொண்ணு இருந்தது. பல தொல்லை பண்ணுறாங்க. இதை அந்த பகுதியில் வந்து ஒரு ஆய்வாளர், ஆய்வாளர்னா நம்ம குருவானவர் மாதிரி ஒரு நல்ல உதவி செய்கிற ஒரு குருவானவர் அதை பார்க்குறாரு. அந்த பொண்ணு இப்படியே கலடா பண்ணணும்னா ஒன்று அந்த பொண்ணை ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மினிஸ்ட்ரி அப்படின்னா, நான் வெஸ்ட் பெங்கால் போயிருக்கப்போ ஒரு பெண் முழுமையான ஆடை இல்லாமல் ரோட்டில் நடந்தது. முழுமையாக ஆடையே இல்லை. வெஸ்ட் பெங்காலில் யூபிலி நதி ஓரமாக என் வாழ்க்கையில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் பார்த்த ஒரு சம்பவம் என்னால் மறக்கவே முடியல. அப்படிப்பட்ட ஒரு அலங்கோலமான பெண்ணை அதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பெண்ணை பொதுவாக முடி வளர்ந்த உடனே அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக மென்டல் அப்செட் ஆகிருக்கும். அழுக்கு சேர்ந்தோன்னா பேன் உள்ளே வந்தோன்னா ஊத்தம், ஆட்டோமேட்டிக்காக மென்டல் அப்செட் ஆகிடுவாங்க. அப்போ பார்த்த ஒரு குருவானவர் அதை கண்டுபிடித்து அந்த பொண்ணு பக்கத்தில் ரொம்ப அழகாக பேசி அந்த பொண்ணை கொண்டு போய் நல்லா குளிப்பாட்டி, அழகாக குளிப்பாட்டி, நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு நல்ல உணவு கொடுத்து அந்த பொண்ணை உட்கார வச்சு கவுன்சிலிங் பேசின பிறகு அந்த பொண்ணு வந்து அந்த இயற்கை குணத்துக்கு திரும்ப வருது. அது வீட்டை விட்டு வெளியே வரப்போ தலையில் அடிபடுறதால மென்டல் அப்செட் ஆகிடுது. மென்டல் அப்செட் ஆனதால் அந்த பொண்ணை அதை கரெக்ட் பண்ணி அது யாருன்னு கேட்டால் உண்மையாக ஒரு கலெக்டருடைய பொண்ணு. வீட்டை விட்டு வெளியே வரும்போது அது தன்னில் மண்டையில் அடிபட்டதில் மென்டல் அப்செட் ஆகி அது அடிபட்டுருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கொண்டு போய் அதுக்குரிய இடத்துல சேர்க்கிறாங்க. பொதுவாக இன்னைக்கு மிஷனரிகள் இதைத்தான் செய்து கொண்டிருக்காங்க. வட இந்தியாவிலையும் சரி, தமிழகத்திலையும் சரி, நிறைய ஹாஸ்டல்ஸு, நிறைய மூமெண்ட்டு, நிறைய என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய தேவைகள். ஃபஸ்ட்டு மனிதனுடைய பசி. ஆண்டவர் யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னே திரளான மக்களை பார்த்தோன்னா உணவு கொடுக்குறாரு. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அந்த ப்ரிஃபரன்ஸ் படி அந்த பெண்ணை விடுவிக்கிறார். ஒருவேளை ஆண்டவருடைய வாழ்வே என்ன, யாத்திரா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தான் நமக்கு இந்த வசனத்தை போட்டிருக்காங்க. உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். என்னை யார் விடுவிக்க முடியும்னா அவர் ஒருத்தர் தான் விடுவிக்க முடியும். வேற எந்த மனிதனாலும் என்னை என்ன பண்ண முடியாது, விடுவிக்க முடியாது. என்னை விடுவிக்க ஒரு கடவுளால மட்டும்தான் முடியும். வேற எந்த மனிதனாலையும் நம்மை விடுவிக்க முடியாதுன்னு சொல்ற. ஆண்டவரை நோக்கி பார்த்து, தகப்பனே அவர் ஒரு ஜாதிக்கான கடவுள் இல்லை, ஒரு இனத்திற்கான கடவுள் இல்லை, ஒரு தூரமா அதாவது ஒரு இனத்துக்கான கடவுளும் இல்லை. யாரெல்லாம் அவரை நோக்கி அழைக்கிறார்களோ, யாத்திராகம் 3ஆம் அதிகாரத்துல அடிமைப்பட்ட மக்கள், இஸ்ரேல் அடிமைப்பட்ட மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அவங்க கூக்குரல் வந்து ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இட்டுச்சு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, யார் என்னை காப்பாற்றுவாங்க, யார் எனக்கு வாழ்வு கொடுப்பாங்க என்ன அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அதுதான் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, கூப்பிடுதலை கேட்கும் ஆண்டவர். அவர் கூப்பிடுதலை கேட்கிறார். நெகேமியா 9ல ஃபுல் பைபிள் அந்த ஆகமங்கள் 5 ஷார்ட்டா SMS ஆக்கி சொல்லுவாங்க. கூப்பிடுதலை கேட்கும் ஆண்டவர் சொல்றார். அதுதான் யாத்ரா 3ஆம் அதிகாரத்துல கூப்பிடுதலை கேட்கும் ஆண்டவர். ஆண்டவர் யூ சா சஃபரிங், நம்முடைய வேதனையை பார்க்க மாட்டாராம். என்னுடைய வேதனையை அவர் என்னுடைய நான் எவ்வளவு வேதனைப்படுறானோ அந்த வேதனையை பார்த்து ஒரு விடுவிக்கும் ஆண்டவர். அவர் எப்படி விடுவிக்கிறார்னா, ஐயா நானும்
பீகார் போயிருந்தோம். ஒரு 9 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். பீகார் பாட்னால இறங்கி பிளைட்டை விட்டு இறங்கி ஒரு 150 கிலோமீட்டர் போனோம். 150 கிலோமீட்டர் போனால் அந்த ஆற்றுல நம்ம இப்போ கும்பகோணம் மகாமகம் வருது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா அந்த ஆற்றுல இறங்கி குளிச்சா அந்த குளம் ஊருக்கு நடுவில் இருக்கும் கும்பகோணத்தில். அது காவிரி நதியோட லிங்க் இருக்கும். அந்த தண்ணி வரும். அதில் இறங்கி 12 வருஷமும் 14 வருஷத்துக்கு ஒருக்கா குளிச்சா ஒரு மறுவாழ்வு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை மக்களுக்கு. அதே மாதிரி அந்த பீகார்ல அந்த இடத்துல அந்த ஆற்றுல இறங்கி குடிச்சா ஒரு வாழ்வு. வெஸ்ட் பெங்கால்ல, அதாவது நம்முடைய பிரதமர் உத்தரப்பிரதேசில் வாரணாசி தொகுதியில அந்த கங்கையில இறங்கி குடிச்சா ஒரு விடுதலை வருங்கிற மக்களுக்கு நம்பிக்கை. 1200 புனித தலங்கள் இருக்கு. இறந்தவன் பாடியை போடுறாங்க, கரையோரமா பாடி அரைச்சி அஸ்தியை கரைக்கிறாங்க. இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அதுல குளிக்கிறான். அந்த இடத்துல ஒரு பக்கம் அஸ்தி போய்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் பாடி போய்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் அந்த அப்படி கஷ்டம். அது 1200 புனித தலங்கள். குளிச்சா சரியாயிடும், ஒரு கூட்டம் குளிச்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி பீகார்ல நாங்க போயிருக்க இடத்துல அந்த குளிக்கிறதால நாங்க போறதுக்கு ஜஸ்ட் 15 நாளைக்கு முன்னால எவ்வளவு பேர் சேர்த்துட்டாங்க. ட்ரெயின் எல்லாம் உடைச்சாங்க, ஏசி ட்ரெயின் எல்லாம் உடைச்சி ஏறினாங்க. ராத்திரி ஒருத்தர் சந்திரசேகர், அவரு வேலைக்காக ஓசூருக்கு வர்றாரு. ரோடு வேலை செய்யறாரு, ரோடு போடுற வேலை. ஸ்லிப் ஆகி மேல இருந்து கீழே விழுந்துடுறாரு. ஃபைனல் கார்டு ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அவரை கொண்டாந்து ஐநாவரத்துல அந்த அரசு மருத்துவமனையில போடுறாங்க. அவருக்கு ஹிந்தி மட்டும்தான் தெரியும், வேற மொழி தெரியாது. அங்க இருக்கு நம்ம ஆட்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், வேற மொழி தெரியாது. அரைகுறையா இங்கிலீஷ் பேசுவோம், அவருக்கு அதுக்கு அந்த அரைகுறை இங்கிலீஷும் தெரியாது. அப்ப அந்த வேதனையின் மத்தியில் அவர் துடித்து கொண்டிருக்கிறப்போ அவர் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர் இல்லை, அவர் யாரும் கூப்பிடாரு, எனக்கு இந்த உலகத்துல கடவுள் இருந்தா வாழ்வு கொடுக்கட்டும். ஒரு பக்கம் வலி, பேச்சு துடைக்க ஆள் இல்லை, என்னன்னு கேட்க ஆள் இல்லை, ஏழை, ரோடு வேலைக்கு வந்தா எவ்வளவு ஏழை. அவன் அங்கிருந்து சொந்தக்காரன் ஃப்ளைட்ல வர முடியாது, ட்ரெயின்ல தான் வரணும், 3 நாள் ட்ரெயின் டிராவலு. இப்படிப்பட்ட கஷ்டத்தில் துடிச்சிக்கிட்டு இருக்கப்போ டாக்டர் சொன்னாங்களா, உனக்குன்னு யாராவது பிளட்டு கொடுத்தாதாப்பா ஆப்ரேஷன் பண்ண முடியும், உனக்கு பிளட்டு ஏற்றணும், அப்பதான் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அப்படி சொல்லிட்டு போயிருக்கப்போ அவர் கண்ணீரோடு இருக்கிறாரு. ஒரு வயதான பெரியவர். அவர் சொன்ன ஸ்டைலு, ஐயா கவனிச்சாரா இல்லையோ, 2 காலில் 2 சைஸ் செருப்பு. அப்படி யார் போடுவா? ஒன்று 8ஆம் நம்பர், ஒன்று 10ஆம் நம்பர். எப்படி இருக்கும்? ஒரு அரக்கு இருக்கிறவன் தான் போடுவான், இல்லை ரொம்ப இல்லாதவன் போடுவான், ரொம்ப ஏழை போடுவான். ஒரே சைஸ் செருப்புல தேஞ்சு போன செருப்பு. அந்த செருப்பு பாதி ஓட்டையை காலு தரையில தெரியும். அபாய் செருப்பு ஞாபகத்து கொண்டுவாங்க. அவர் சொன்னது எனக்கு அப்பதான் மைண்ட் செட்ல அப்படி ஆச்சு. அந்த மனிதர் அவர்கிட்ட பேசினாராம். பேசிட்டு 80 வயது 82 வயது இருக்குமா. அவர் ஹிந்தியில சொல்றாரு. எங்க கூட ஒரு தமிழ் டிரான்ஸ்லேஷன் கொடுக்குறாரு. ஓரளவுக்கு ஹிந்தியில சொல்றதை நாங்க 2 பேருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பண்றப்ப அவர் சொல்றாரு, அவர் நான் உனக்கு பிளட் கொடுக்க போறேங்கிறாரு. 82 வயது. இவரே நடக்க முடியல, இவரே அழுக்கு பேண்ட், அழுக்கு சட்டை, குளிச்சு எத்தனை நாளாச்சு, காலில் கிழிஞ்சு போன செருப்பு, 2 சைஸ் செருப்பு. இவர் எனக்கு பிளட் கொடுப்பான்னு அவர் மனசுல பேசுறாங்க. சொல்லிட்டு அவர் பேசிட்டு அவருக்கு ஆறுதலா சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போன அவர் போய் ஒரு 2 நிமிஷத்துல அந்த டாக்டர் வந்தாரா. ஐயா உங்களுக்கு ஒருத்தர் பிளட் கொடுத்துட்டு போயிட்டாரு. நானா யாருமே அவருக்கு சொந்தக்காரங்க அங்க இல்லை, ரிலேட்டிவ் இல்லை. ஆனா அவர் கூப்பிடுதலை கேட்டு விடுவிக்கும் மாட்டவர். நீங்கள் என்ன நோக்கத்தோடு, என்ன கண்ணீரோடு, என்ன தேவையோடு இந்த இடத்துல வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுறப்போ அவர் விடுதலை கொடுக்க மாட்டவர், அவர் வாழ்வு கொடுக்க மாட்டவர். அவர் ஜாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, எண்ணத்தை பார்க்கல, ஞானஸ்தானம் வாங்கியிருக்கமா பார்க்கல, நான் யாரு படிச்சிருக்கேன்னா பார்க்கல, படிக்காதவனா பார்க்கல. அவர் கூப்பிடுதலை கேட்கும். அந்த நெகேமியா 9:9 வாசித்தீங்கன்னா, என்னுடைய வேதனையை பார்த்து கொண்டு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ, தகப்பனே எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை வாழ்வு கொடுங்க, உங்களுடைய பிரசனத்தை எனக்கு தாங்க தகப்பனே, உங்களுடைய இறக்கத்தை எனக்கு தாங்க தகப்பனேன்னு கேட்கிறப்போ நிச்சயமாக ஒரு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி சில நிமிடங்கள் பார்ப்போமா? என்னை நோக்கி கூப்பிடு இன்னல் துன்ப நேரத்திலும், என்னை நோக்கி கூப்பிடு இன்னல் துன்ப நேரத்திலும்,
கருத்தாய் விசாரித்து என்றும் என்னை நோக்கிடுமே. கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடு என்னை நோக்கிடுமே. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி இப்ப யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ, கூப்பிடுற மக்களுக்கு வாழ்வு கொடுக்கிற தகப்பன் அல்லவா, கூப்பிடுற மக்களுக்கு விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா. பல மணி நேரம் நாங்க காத்திருக்கிறோம் தகப்பனை. பல மணி நேரம் கஷ்டங்களோடு வேதனைகளோடு, காலையில இவ்வளவு பிரச்சனை எனக்கு இருக்கு, இத்தனை ஃபைனான்ஸ் தொல்லை எனக்கு இருக்கு, காலையில எனக்கு ப்ரெஷருக்கு போட மாத்திரம் இல்லப்பா, ஒரு கண்ணீரான வாழ்வுல இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு வாழ்வு கொடுக்க மாட்டீங்களா என்ற நோக்கத்தோடு தகப்பனே ஒரு விதமான நீ பெயின் முட்டு வலியினால உட்கார முடியாம உட்கார்ந்து இருக்கிறேன்ப்பா. ஆனா நான் இந்த முட்ல இப்ப கைகளை வச்சு ஜெபிக்கிறப்ப எனக்கு ஒரு விடுதலை, ஒரு ஹீலிங் தகப்பனே, எனக்கு ஒரு தலைவலி தகப்பனே, அந்த தலைவலி நிமித்தம் நான் துடிக்கிறேன். வெயில் ஏற 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 வலி அதிகமாகிக்கிட்டே இருக்குப்பா, எனக்கு அந்த வலியிலிருந்து ஒரு விடுதலை இல்லையா. ஏக்கத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிறேன், உங்களுடைய கிருபையை நோக்கி பார்க்கிறேன். ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. என்னுடைய கணவர் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பழக்கத்தினால, குடிங்கிற ஒரு பழக்கத்தினால, கஜா ஒரு பழக்கத்தினால அமைதியற்ற நிலைமையில இருக்கிற எனக்கு விடுதலை தர மாட்டீங்களா. என் மகன் இப்படிப்பட்ட ஒரு துன்பமான நிலைமையில இருக்கிறான், இக்கட்டான நிலைமையில கெட்ட நண்பர்களோடு இணைந்து தகப்பனே அவன் என்னை போலீஸும் கோர்ட்டு தேடுதுப்பா. அப்படிப்பட்ட நிலைமையில தலைமறைவாய் இருக்கிற என் மகனுக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா. அந்த இஸ்ரேல் மக்களும் நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தீங்களப்பா, அந்த மக்களுக்கு வாழ்வு கொடுத்தீங்களா தகப்பனே. and now the cry of the Israel he has reached me. அப்படி கூப்பிடுதல் காதில் கேட்டுதுன்னு சொன்னீங்கப்பா. அவங்க என்னை நோக்கி அழுத பொழுது அவங்க சத்தம் என் காதுல விழுந்துருச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதே சத்தம் தானே நான் ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிறேன், என் குடும்பத்துல ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிற, ஒரு கண்ணீரான இக்கட்டான நிலைமையில இருக்கிற, எனக்கு ஒரு வாழ்வு கொடுங்க, என்னை பிளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை எனக்கு தாங்க தகப்பனே, உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு தாங்க தகப்பனே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பாவோடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மாதோடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் அழுதுருக்கப்பா, வெளியில தெரியாது என் மனசு அழுதுருக்குப்பா, நீங்க பார்த்திருக்கீங்க, எனக்கு ஒரு விடுதலை தருவீங்க நம்பிக்கையோடு பாதத்தில் இருக்கிறோம். நீங்க எங்களை பிளேஸ் பண்ணுங்க. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரிக நாமத்தினால் ஆமென். God bless you.